நடிகர் விஜய் அவர்கள் இந்த 2 ஆண்டு காலத்திலே எங்கேயாவது மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறோம் என்று சொன்னார்களே, அதற்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரா? மேததாகானை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறாரே, அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாரா? முல்லை பெரியாறு அணை விவகாரத்திலே அதற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்ட போராட்டம் செய்திருக்கிறாரா? ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கு பிரச்சனை என்கின்ற போது வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரா? இது சிறுபான்மை மக்களுக்கான கட்சி என்று ஆரம்பத்திலே சொன்னார். இப்போது ஆட்சி பிடித்த பிறகு அதை தான் சொல்லுகிறார். அப்போது பக்ரீத் போன்ற இஸ்லாமியர்களுடைய பெரு திருநாளாக கருதக்கூடிய, தியாக திருநாளாக கருதக்கூடிய அந்த நாட்களிலே பொது இடங்களிலே மாடுகளை வெட்டக்கூடாது, அறுக்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கிய போது அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக திரு விஜய் அவர்கள் மேல்முறை செய்திருக்கிறாரா? அப்போது எந்த மக்கள் பணியும் செய்யாத, எந்த மதத்தினருக்கும் பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் ஒரு தாய்ப்பிள்ளையாக அந்த கண்ணோட்டம் பார்க்காத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு இப்பேற்பட்ட பதவி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பதவியினுடைய மகிமை என்னவென்று தெரியாதது போன்றுதான் இவருடைய நடவடிக்கை இருக்கிறது. சரி, இப்ப நீங்க முதல்ல ஒரு 5 விஷயம் சொன்னீங்க. அது 6வது அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும் மாடுகள் வெட்டினா போதுமே, ஏன் எல்லா இடத்துலயும் வெட்டணுமா? ஏன்னா இப்ப நிறைய மக்கள் வந்து மாடை வந்து ஒரு தெய்வமா பார்க்க பழக்கம் உண்டு. எல்லா இடத்துலயும் போய் எதுக்காக வெட்டணும்? இல்ல அதாவது இது மூடி முழு பூசணிக்காய் சோட்டில மறைப்பது போன்றுதான் இவருடைய நிலைப்பாடு, தாவிகிற நிலைப்பாடு இருக்கு. அதாவது 1993 அந்த சட்ட அடிப்படையிலே தீர்மானம் இயற்றப்பட்ட சட்டமன்ற அடிப்படையிலே மாநகராட்சி தலைநகரங்களில் இருக்கக்கூடிய அந்த மாடு ஆடுகளா இருக்கக்கூடிய கூடங்கள் இருக்கும். அதை விடுத்து ஒட்டுமொத்த கிராமப்புற பகுதியில் இது பொருந்தாது இந்த சட்டம். அங்கே கிராமப்புற பகுதியில் சென்று பார்த்தால் அவரவர் சொந்த விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அங்கெங்கே சீட்டுகளை வைத்தோ அல்லது ஓலை கொட்டைகளை வைத்தோ அங்கேதான் அறுப்பார்கள். இவர்கள் அதைத்தான் பொது இடம் என்று சொல்கிறார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும், ஒவ்வொரு நகரத்திற்கும், ஒரு பேராட்சி கிளை கழகத்திற்கும், கிராம கிளை கழகத்திற்கும் நீங்கள் அதற்கான இடங்களை தேர்வு செய்து அந்த கொட்டைகளிலோ சிமெண்ட் சீட்டில போன்ற வகைகளை ஏற்பாடு செய்து விட்டு அதையும் மீறி பொதுத்தளத்திற்கு வந்தால் கேள்வி எழுப்பலாம். வெறும் மாநகரத்திலே, மாநகராட்சியிலே, நகராட்சி பகுதியில் மட்டும் பொருந்தக்கூடிய இந்த மாடு அறுக்கக்கூடிய அந்த நிகழ்வை வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கும் பொது இடங்களே மாடுகளை அறுக்கக்கூடாது என்று சொன்னால் இது திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்க வேண்டுமோ தவிர இது ஆதரவான நிலைப்பாடு பார்க்க முடியாது. இதற்கு சிறுபான்மையினுடைய காவல் என்று சொல்லக்கூடிய, இது சிறுபான்மையுடைய அரசு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஏன் அந்த அரசின் சார்பு மேல்முறையீடு செய்யவில்லை? அல்லது எதற்கு ஏன் இதுவரை வாய்த்திருந்து ஒரு பதில் கூட சொல்லவில்லை?